வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஆவணி மாத ஆனந்தமான மாதமாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்க போதுங்க. உங்களை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். மீனராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது பார்ப்போமா? வாங்க. சரி, ராசி நாயகனில் மீன ராசி கடைசி ராசி. மேச முதல் ராசினா இது 12ஆம் இடம், கடைசி ராசி சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்கள் குருவோட ஆட்சி, குருவோட வீடு. இது குரு ஆட்சி வர்றார். அதே போல் குரு வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுறார். எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் ரெண்டுமே குருவார். இவர் தேவகுரு, அவர் அசுரகுரு. தேவகுரு ஆட்சி பெற்று பக்கத்திலே சுக்கிரன் உச்சம் பெறுறார். அதே போல் உங்கள் ராசியில் சூரியன், சந்திரன், சனி, ராகு, கேது நட்பாக போயிடுறாங்க. புதன் ஒருத்தர் தான் நீச்சப்பட்ட ராஜயோகத்தையும், செவ்வாய் மட்டும் பகையோடு இருக்காங்க. ஏன்னா இந்த செவ்வாய்க்கு இந்த 12ஆம் இடம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களுக்கு என்னையா அதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேட்பீங்க. இந்த தொகுப்பை பார்க்குறவங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாக ஆர்வம் அதிகம். எதுனா தன்னுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களையும் ரகசியம் தெரிஞ்சுக்கூட ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா மீனராசிக்காரங்களே ஒரு ஆர்வத்துக்கு பஞ்சம் இல்லை, எல்லாத்துலேயும் ஆர்வம். என்ன ஆர்வம் அப்படின்னா, உங்களுடைய கனவுகள், உங்களுடைய இல்லம், உங்களுடைய மனசு, உங்களுடைய இளமை, எல்லாத்துலேயுமே உணவு, எல்லாத்துலேயும் ஆர்வத்தோடு இருந்து அதை அனுபவிக்கணும்னு பிறந்துக்குங்க இந்த மீனராசிக்காரங்க. அப்போ மீனராசிக்காரங்கள் எல்லாமே கிடைக்கும், எதுவுமே கிடைக்காமல் போகாது. அதுக்கு நீங்கள் தவம் பெற்றிருக்க வேண்டும். ஈஸியாக கிடச்சிருமா எதுவுமே? அப்போ எதுலேயுமே நீங்கள் அச்சத்தோடு இருக்க வேண்டாம். அன்போடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும். இதுதான் உங்களுடைய ப்ளஸ் அண்டு மைனஸ். நீங்கள் மெதில் என்ன செய்யணும்? அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். மீனராசிக்காரங்க துருதும் இருப்பீங்க. ஏன்னா மீனம்னா சும்மா இருக்குமா? அங்கே ஓட இங்கே ஓட, அதை பார்க்க இதை பார்க்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் குரு உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். அதுக்கு என்ன வேணும்? நீங்கள் மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டும். மௌனம்தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வாய் பேசி ஜெயிக்கிறத விட அமைதியாக இருந்தே ஜெயிச்சிடலாம். உங்களுக்குன்னா உங்களை தேடி கிடைக்கும், எதுனாலும் கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும்? மீனராசிக்காரங்களை ஞானத்தை பெற வேண்டும். ஞானம் வேணும்னா அமைதி வேண்டும். மனசு அமைதி இருக்கணும், உங்களுடைய உள்ள அமைதியாக இருக்கணும், உங்கள் இடம் அமைதியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம், எதையும் சந்திக்கலாம். ஆனால் படபடன்னு இருப்பீங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் படபட இந்த எதிராளிக்கு யோகமாயிரும், உங்களை எதிர்த்தவன் யோகமாயிருவான். அமைதியான நீங்கள் வெற்றியாயிருவீங்க. இதுதான் உங்கள் சூட்சும ரகசியம். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியில் தான் சுக்கிரனும் உச்சம், உங்களுடைய கதாநாயகன் குருவும் ஆட்சி. ரெண்டு அசுர குருவும் தேவகுருவும் ஒரே வீட்டில் இருந்து உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருக்காங்க. எப்படி இருக்கணும்? ரொம்ப பக்குவமாக இருக்கணுங்க. ஒருத்தன் உயர்ந்த இடத்துக்கு போக போக தான் பக்குவத்தை பழகி கொள்ள வேண்டும். இப்போ டெண்டுல்கர் 100 ரன் அடிச்சிட்டாருன்னா அந்த 100 ரன்னுக்கு என்ன பாடுபட்டிருப்பார்? அதில் தக்க வைக்கணும்ல. அப்போ அடுத்த போட்டில் அவர் ரன் அடிக்க நல்லா ஆசைப்படுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக நடணும். உயர்ந்த இடத்துல போகிறது பெருசில்லை, உயர்ந்த இடத்த சரியாக பார்த்துக்கிறணும். அதுக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஞானம்னு என்ன? அமைதி, வழிபாடு, சுத்தம், சுகாதாரம், நல்ல உணவுகள், நல்ல உறவுகள், நல்ல எண்ணங்கள், நல்ல குளிர்ச்சியான
மனசை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். ஏன்னா 7 லட்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய நெருக்கமானவங்க உங்களுடைய பிரச்சனைகளால் தான் அவங்க இழந்திருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களால் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை நீங்கள் தான் சரி பண்ணணும். மீனராசி பிறந்த அத்தனை பேர் அதே தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களிடம் மிகப்பெரிய சொத்து என்ன? உங்களுடைய மௌனம் உங்களுக்கு வெற்றி வாகை சூடி கொடுக்கும். உங்களுடைய சுத்தம் உங்களை வெற்றி வாகை சூடி கொடுக்கும். உங்களுடைய சுத்தமான பேச்சு, அன்பான பேச்சு, அரவணைப்பான பேச்சு அத்தனையும் உங்களுக்கு கோடியை வந்து காலில் கொட்டி கொடுக்குங்க. 7 சனியெல்லாம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? சனி வந்து இந்த வீட்டுக்கு நட்பு வீடு. குரு வீட்டில் போய் சனி வேலை ஆக முடியுமா? அப்போ கடமைப்பட்டவராக இருப்பார். என்ன சொன்னார்? அருணனை பார்த்து, குரு சும்மா கடை, கொஞ்சம் சும்மா அறியா, கொஞ்சம் நேரத்துக்கு குறியா. நமக்கு இந்த லோகத்தில் 120 வருஷம் கலியுகத்தில் நம்ம அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக அனுபவிக்கிறோம், அதிகமாக எல்லாமே நடக்குது. அப்போ என்ன செய்யுது? இந்த மிஷின் வேகமாக ஓடி 120 வருஷம் கேரண்டியான உடம்பை, உள்ளுக்குள்ளே உடல் உறுப்புகளை நம்ம ரொம்ப அதுக்கு வேலை கொடுத்து 67 வயசில் 100 வயசு கொண்டு வந்துட்டோம். அப்போ என்ன செய்யணும்? அதுக்குன்னு ஓய்வு கொடுக்கணும், அதுக்குன்னு ஒரு இடத்த கொடுக்கணும், அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் உள் உறுப்பு நல்லா இருக்குங்க. வெளியே பார்க்க ஆளை பார்த்து அளவு போல், வேலையை பார்த்தா இளவு நடக்கூடாது. அப்போ உடல் மேலே மட்டும் சுத்தமாக, உள்ளமும் சுத்தமாக இருக்கணும். அப்போ மீனராசிக்காரங்கள் மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய சூட்சும ரகசியம். சரி, இந்த ஆவணி மாதம் என்னையா இருக்குது அதை சொல்லுங்க ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கடந்த காலಕ್ಕೆ விடுங்க. இப்போ நடக்க சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆர்வம் கேட்பீங்க. இருந்தாலும் உங்களை சொன்னால் தானே உங்களுக்கும் நல்லாயிருக்கும். நாம் எடுத்தோன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. எடுத்தவொடனே வெண்ணி கோச்சா என்ன, இப்போ நெருப்புக்கு பரம்லாம் போயிடும். படிப்படியாக தான் சொல்ல முடியும். அப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உன்னை இழந்து உன்னை பெறுவீர்கள். அது என்ன ஒன்று இழந்து ஒன்று பெறுறது? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் சாதாரண கேசியராக இருக்கீங்க. இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகி உங்களுக்கு அதே கம்பெனியில் மேனேஜ் போஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒருத்தவங்க சைக்கிள் வச்சுருக்கீங்க. இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு பைக் வாங்குவீங்க. பைக் வாங்கினவங்க ஒரு கார் வாங்குவாங்க. கார் வாங்கினவங்க பழைய காரை விற்று புது கார் வாங்குவாங்க. சில நண்பர்கள் சில ராசிக்கு இடம் வாங்கி போடுவாங்க, வீடு கட்டுவாங்க, இல்லை பழைய வீடை புதுப்பிக்குவாங்க, இல்லை பழைய வீட்டை விட்டு புது வீடு போவாங்க, இல்லை தன்னோட நகைகளை பழைய நகைகளை புதுச்சுக்குருவாங்க, இல்லை பழைய நகைகளை விற்று புது இடம் வாங்குவாங்க, புது இடத்துக்கு குடி போவாங்க. உன்னை இழந்து உன்னை பெற வேண்டிய காலம் இது 7 லட்சம். அப்படி தான் கொடுப்பார் அவர். எடுத்து தூக்கி கொடுத்துட மாட்டார். இதுவே இருக்கணும், உன்னால் தான் உன்னை பெற முடியும். கல்யாணம் முடிய போகுது. அப்போ முடிய போய் என்ன செய்யணும்? மீனராசிக்காரங்க அப்பா அம்மாவை விட்டு வெளியே போனால் தான் கணவன் விட்டு போக முடியும். சரிங்களா? அப்பா அம்மாவை வந்து இருக்கணும் ஆசை எல்லாருக்கும். தாய் பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டா, ஆம்பளை கூப்பிட்டா அப்பா அம்மா வந்து போகணும்னா அப்பா அம்மா இழந்தால் தான் கணவன் போக முடியும். இப்போ ஆண்கள் எடுத்துக்கோங்க. வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? வீடை இழந்து வேலையை பார்த்தா தான் அங்குள்ள வருமானத்தை வீட்டில் வந்து கொடுக்க முடியும். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எப்படி சம்பாத்தியம் பண்ண முடியும் ஒரு ஆண்? அதே போல் இந்த மீனராசியில் பிறந்தவங்க இந்த ஆவணி மாதத்தில் ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவீர்கள். வந்துருச்சா? அப்போ அமைதியாக இருந்தால் ஆனந்தத்தை பெறுவீர்கள். ரொம்ப ஆடம்பரமாக இருந்தால் அது உங்களை கஷ்டத்தை உண்டாக்கிவிடும். எதையுமே நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. ரொம்ப சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன பதிவு தான். இது ஒரு கலியுகம். இது ஒரு ராகுவோட கட்டுப்பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த உலகமே கலியுகத்தில் போய்கிட்டு இருக்குது. யார்கிட்டையும் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நடங்க. அந்த இயற்கையே உங்களுக்கு துணை செய்யும்.
அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு உங்கள் வீட்டில் ராகுன்னு ஒரு கிரகம் உட்காந்துருக்கு. இந்த ராகு சும்மா இருக்குமா? என்னத்தையாவது சஞ்சலத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ். அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும், சாப்பிட்றணும். போயா என்னத்தை அப்படின்னு நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் போயிட்டே ஸ்ட்ரெயிட் பாரில் போயிட்டே இருங்க. வெளில போகும் குதிரை கொள்ளை பார்க்காதும்பாங்க. நீங்கள் ஜெயிக்கிற பிறந்தைக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ எதையுமே இடையில அது சொன்னால் இது சொன்னால் அவன் சொன்னேன் போயா எனக்கு இருக்க 1000 ஜோடி இதை போட்டுக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அப்புறம் அவங்க ஓடியாருவாங்க. அந்த ஓட்டம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய ஒரு சொத்தோ, மிகப்பெரிய திருமண பாக்கியங்கள், குழந்தை பாக்கியங்கள், இடம் கூட வாங்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே திரும்பியா. அதில் மாட்டுக்கிறது கிடையாதுயா. எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 7 சனி ஓடிக்கனால செலவழித்து தான் பெற முடியும். ஏன்னா அதுக்கு சொன்னது அதுதான். எல்லாமே நிறைஞ்சு இருக்காது. உன்னை இழந்து பெறக்கூடிய காலமாக தான் இதில் இருக்கும். அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது. சரி, உங்கள் வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டில் உங்களுடைய குரு பகவான், உங்கள் ராசி நாயகனும் கூட செவ்வாய் உட்காந்துருக்குறாங்க. குரு வந்து ஒரு 3ஆம் இடத்துல இருந்தால் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. இருந்தாலும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ முயற்சி செய்தால் உங்களுக்கு உண்டான பயிற்சி கிடைக்கும். அந்த பயிற்சியினால் ஒரு பதவியும் கிடைக்கும். சும்மாவே உட்காந்தா கிடைக்குமா? அப்போ முயற்சி திருவினையாக்கும். அப்போ முயற்சி உங்கள்கிட்டருந்து தொடங்குங்க. எதுனாலும் செஞ்சுக்கிட்டே சும்மா மட்டும் இருக்காதீங்க. 7 சனியை சொல்லுவோம். ஐயா கிரகம் வந்து சனி கிரகம் ரொம்ப சோம்பேறி கிரகம் உட்கார போதியா உங்களை சோம்பேறி ஆக்கும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருங்க. உங்களை பார்த்து உங்கள் குடும்பமே உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும். இப்போ கணவனாக இருந்தால் கணவன் உங்களை பார்த்து கற்றுக்கணும், குழந்தைய கற்றுக்குருவாங்க, மனைவி கற்றுக்குருவாங்க, உங்களை பார்த்து பக்கத்தில் இருக்காங்க கற்றுக்குருவேன். அப்படிப்பட்ட ராசி உங்கள் ராசி. ஒரு திருவிழர் மீனராசிக்காரர் இருந்தால் மீனராசிக்கு என்ன பண்ணால் அது அப்படி வைப்ரேஷன் அத்தனை கிடைக்கும். ஏன்னா குருவோட ராசியா என்ன செய்கிறீங்களோ அதை பார்த்து இன்னொருத்த பழகுவாங்க. அது உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கம் எதுனாலும் சரி, உங்களை பார்த்து 10 பேர் உங்களை நோக்கி வருவார்கள். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப பக்குவமாக இருந்தால் அந்த பக்குவத்துக்கு உண்டான பல் உங்களுக்கு ஆவணி மாதம் உச்சத்தை தொடும் என்று ஐயமில்லை. அடுத்து 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்குறாங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டுங்க. 5ஆம் இடத்துல புதன் சூரியன் ரெண்டுமே இந்த சூரியன் புதன் சேர்ந்த யோகம்தான். ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குது, பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குது. எப்படியோ 2 குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடிய பக்குவம் இந்த ஆவணி மாதம். இப்போ உங்களுக்கு பொண்ணு பிறந்திருந்தால் 2வது பையன் பிறக்கும், பையன் பிறந்தால் 2வது பொண்ணு வரக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குது. நினச்சதை அடைவீங்க. அதே போல் 6ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து திருமணம், அதாவது கணவன் மனைவி உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கணும். அதுதான் மிக மிக முக்கியம். 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் மறைஞ்சிட்டார். மறையக்கூடாது சொல்லலை. 3, 6 மறையக்கூடாது. கடன் எதிரி சத்துரு. அப்போ உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்காக அவங்களை பகைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அவன் தான் உச்சம். அவன்கிட்ட பகைச்சு என்ன ஆகும்? நீங்கள் இதாகிடுவீங்க, நீங்கள் நோயாகிடுவீங்க, நீங்கள் எதிரியாகிடுவீங்க, நீங்கள் கடனாகிடுவீங்க. அப்போ அரவணைக்க மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தால் பெண்ணை அரவணைக்கணும், பெண்ணாக இருந்தால் கணவனை அரவணைக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் மாறி மாறி அன்பை பொழிந்தீர்களா உங்களுக்கு உண்டான கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிரி இருக்க மாட்டான். நீங்கள் ராஜா ராணி போல வாழ்வீர்கள். அடுத்து 7ஆம் இடத்துல கேது. 7ஆம் இடம் கலஸ்திரம். அப்போ 7ஆம் இடத்துக்கு இந்த வீடு வாசல் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா கேது வந்து 7ஆம் இடத்துல இருந்தால் அந்த உங்கள் வீட்டை அப்போ நேரம் பார்க்குறான். கேது ஞானத்துக்கு அதிபதி. நல்ல விளக்கு வழிபாடு, கோயில் வழிபாடு, விரதங்கள் இருக்கிறது, சுத்தமாக இருந்துக்கிறது, தானம் தர்மம் பண்ணுறது, குறிப்பாக இல்லாதவங்க ஞான தானம். இப்போ தானம்னா சாப்பாடு மட்டும் தானம் கிடையாதுங்க, ஞான தானம். ஒரு குழந்தைகளுக்கு நோட்டு வாங்கி தர்றது, ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கறது,
அந்த கல்விக்கு தகுந்த உதவிகளை செய்யக்கூடியது இந்த மீனராசியை செஞ்சோம்னா உங்களுக்கு கேதுவால் நல்ல ஞானம், நல்ல முன்னேற்றம், நல்ல ஆயுள், உடல் உபாதை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். இது எதால் கிடைக்கும்? ஞானத்தால் கிடைக்கும். சரி, அதே போல் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பெண்களோ ஆண்களோ பிறந்தீங்கன்னா உங்கள் வீட்டு அம்மா வழியில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. உங்கள் தலைமையில் சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியம் நீ நடத்துமா, நீ தான் நடத்தணுமான்ட்டு உங்கள் அம்மா வழியில் ஒரு சொத்துக்களோ ஒரு சுபகாரியங்களோ ஒரு மேன்மையான பலங்கள் கண்டிப்பாக அம்மா வழியில் நடக்க போகுது. உங்களுடைய முயற்சினாலையும் அவங்களால உங்களுக்கு லாபம், உங்கள் அவளுக்கு லாபம். ஏன்னா பாகிஸ்தான் சந்திரன் இருக்கிறனால இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் இவருடைய சந்திரனுக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. குருச்சந்திர யோகம் சொல்லுவாங்க. அப்போ குழந்தை பாக்கியம் வர்றது, இடமாற்றனால வர்றது, திருமண பாக்கியம் வர்றது, ஏதோ ஒன்று அம்மா வழியில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், இந்த சின்ன குழந்தை பெரிய வழி ஆகிறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். சரி, அடுத்து பெண்களுக்கு உண்டானது. ஏற்கனவே பெண்களை சொல்லிட்டோம், இருந்தாலும் பெண்களும் பார்ப்பாங்கள்ல இந்த கண்ணொளி பார்க்கும்போது, எங்களுக்கு என்னையா சொல்ல போகிறீங்க? அதுதான் மீனராசியில் பிறந்தவங்க அழகுடையவராக இருப்பீருங்க. ஏன்னா அதனால தான் சுக்கிரன் போய் உங்கள் வீட்டில் உச்சம் பெறுறார். உங்கள் வீட்டில் உச்சம் பெறு சந்திரன், சிவத்தில் சந்திரன் உச்சம் பெறுவார். ஆனால் இந்த சுக்கிரன் குரு வீட்டில் உச்சம் பெறுறார். அப்போ நல்ல ஞானம், நல்ல அழகு உங்களோட கூடையே பிறந்திருக்கும். உங்களை கட்டிக்கிற கணவன் உண்மையிலே யோகக்காரன். அழகுக்கு பஞ்சமில்லாத உங்களுடைய தேகம் அமைந்திருக்கும். மீனராசிக்கு அழகாக பொதுவாக இருப்பாங்க, அது இயல்பு. அப்போ பெண்களாக இருந்தால் நல்ல சிறப்பாக இருப்பாங்க. அதனாலேயே பல தொல்லைகளும் துயரும் வந்து தீரும். கந்திஷ்டி கோளாறுகள், சின்ன சின்ன மனச்சோடர்கள் ஒன்று உங்களுக்கு வரல, வீட்டுக்காருக்கு எதுக்காக ஒரு ஆளுக்கு உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்து விலகும். அதுக்கு நிரந்தரம் கிடையாது. அதிலும் நீங்கள் தயவு செய்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு உங்களுடைய கணவன் மனைவி உறவில் எந்த விரிசம் வரக்கூடாது. உங்களுக்கு சொத்து அவனுக்கு சொத்து நீங்கள். அப்படி இருந்து கொள்ளுங்கள். அழகான குழந்தைகள், அழகான வாழ்க்கை. உங்களை பார்த்து உங்கள் குடும்பம் போராமைப்பட்டு உங்களை பார்த்து வாழ்ந்து பழகி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ராசிக்காரங்க நீங்கள். எதோடு சேர்றீங்களோ அது நீங்கள் சந்தனமாக வீசணும். அதனால் பெண்கள் இந்த ஜாசியில் பிறந்தவங்க நீங்கள் சந்தனமாக வீசணும்னா உங்கள் பக்குவம் உங்களை பலப்படுத்தும். சரி, அடுத்து இந்த ராசியில் மாணவர்கள் பிறந்திருக்கீங்க, மாணவியை பிறந்திருக்கீங்க. எப்படி இருக்கணும்? 7 சனி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திர அதிபதி போனால் விளையாட்டு, குறும்புத்தனம், படித்து செய்ய ஏதாவது வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி நம்ம கைத்தொழில் அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாக இருக்கும். அது முக்கியமல்ல. கல்வி ஒன்று தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. படிக்க வேண்டிய வயசில் படிங்க. படித்து முடித்த பிறகு வேலையை பார்க்குங்க. இந்த வேலை எப்போனாலும் பார்க்கலாம். ஆனால் படிக்கிறது அந்த வயசில் படிக்க முடியும். அப்போ நீங்களும் எழுதுகோளால் எழுதி வாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாணவி எப்பயுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண அத்தனையும் உங்கள் நோட்டில் எழுதுங்க. எழுதி 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 பழகுங்க. அப்போ தான் நாளைக்கு நம்ம முழு பரீட்சையில் நீங்கள் தனியாக உட்காரும் உங்கள் மனசில் எழுதுன அப்படியே கொட்டி எழுதிடுவீங்க. நான் அறிஞ்ச உண்மை. ஜாதகம் சொல்லி கொடுக்கும்போது என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் சொன்னதை எழுது. அப்போ தான் உன் மண்டையிலையும் பதியும், உன்னுடைய மனசுலையும் பதியும் அப்படிம்பாங்க. இந்த வேத மந்திரம் சொல்லும் போதெல்லாம் எல்லோரும் சொன்ன மந்திரத்தை மறந்துடுவோம். எழுதுனா தான் மனசில் பதியும். அப்போ எழுதி நீ பாடு, எழுதி படி. அதே மாதிரி உங்கள் மனசில் மனப்பாடம் பண்ணதை எழுதி எழுதி வாருங்கள். நீங்கள் எழுந்து விடுவீர்கள், தலை நிமிர்ந்து விடுவீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய அறிவு சுடராக விளங்குவீர்கள். மாணவ மாணவிகள் அந்த உலகத்துக்கு மிகப்பெரிய சொத்து. உங்கள் வீட்டு சொத்தும் நாட்டு சொத்தும் மாணவிகளை தான் இருக்குது. இந்த ஆள போகிறவங்க நீங்கள் தான். அப்போ மாணவிகள் தன்னுடைய வயதுகளில் வாழ்க்கையை பறிகொடுக்காமல் நம்முடைய பாடத்தில்
உங்களுடைய இளமையை கொடுத்து வளமையாக வாழ வேண்டும் என்று மீனராசிக்காரர்கள் சந்தோஷமான மாதமாக, அதிர்ஷ்டமான மாதமாக, ஆனந்தமான மாதமாக ஆவணி மாதம் திகழ்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பும் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்து சந்திப்போமா?